ராமன் கதைகள். ஒரு நாள் தெனாலிராமனும் கிருஷ்ணரும் மன நிம்மதியை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கிருஷ்ணர் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து, இவன் எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமா வாழ்றான், இவன் தான் ரொம்ப மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு கேட்டதும் தெனாலிராமன், இல்லை இல்லை, அவனுக்கு எந்த பொறுப்பும் கவலையும் இல்லை, அதனால அவன் சந்தோஷமா வாழ்றான். அவனுக்கும் ஏதாவது பொறுப்பு வந்ததுன்னா அவனும் நம்மள மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்வான் அப்படின்னு சொன்னது கிருஷ்ணர் ஏற்றுக்கவே இல்லை. அதை கிருஷ்ணர் ஏற்றுக்கிறதுக்கு தெனாலிராமன் என்ன பண்ணான்னா, ஒரு நாள் நிறைய பொற்காசுகளுடைய பைய பிச்சைக்காரன் எதிர்க்க வச்சானாம். அத பார்த்ததும் பிச்சைக்காரன் எடுத்துக்கிட்டு ரொம்ப எடுத்து அணைச்சி இதுவாக்கி வச்சுட்டு இருந்தானாம். அத பார்த்ததும் சரி ஓகேன்ட்டு போயிட்டாங்க. மறுநாள் கிருஷ்ணரும் தெனாலிராமனும் வந்து பிச்சைக்காரன பார்த்தப்போ உடல்லாம் ரொம்ப மெலிந்து ரொம்ப சோகமாயி ஒரு மாதிரி படுத்துட்டு இருந்தானாம். அத பார்த்ததும் கிருஷ்ணர் பார்த்தது, "என்ன இப்படி ஆயிட்டான்?" அப்படின்னு கேட்டதும் தெனாலிராமன் சொன்னானா, "அவனுக்கு இதுவரைக்கும் எந்த கவலையும் பொறுப்பும் இல்லாம இருந்துச்சு. இப்போ அந்த பொற்காச பாதுகாக்கணும். அது யாராவது எடுத்துட்டு போயிருவாங்களா? அப்படின்ற ஒரு நெறைய பயம் அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கவே, அவன் அத பாதுகாக்கிறதுலயே மனச இது பண்ணிட்டு, அவனுடைய சந்தோஷம் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு. அதுபோல தான் மனுஷ வாழ்க்கையும்."